Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கும், மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் பெரிய ஒரு சவாலாக இந்த காலநிலை மாற்றம் வந்து மாறிக்கிட்டு ஏற்கனவே வந்து நமக்கு மாதவ் காட்கில் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க, நமக்கு இங்கே நீலகிரி மாவட்டம் லேண்ட்ஸ்லைடுக்கு வல்னரபிள் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நீலகிரியில் ஒரு நாள் 30 சென்டிமீட்டர் மழை அளவுக்கு இன்னும் நமக்கு பெய்யலை. ஸோ பெஞ்சது அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. நம்ம நேச்சர் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட்டும் வந்து அந்தளவுக்கு வெல் எக்யூப்டாக இல்லை. இன்னும் அது வந்து டெக்னாலஜிக்கலி இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் எவால்வ் ஆகும். கேரளா அரசும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிச்சு. அவங்களும் கிட்டத்தட்ட இதே ஒரு அறிக்கையை தான் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 123 கிராமங்கள் வந்து இந்த நிலச்சரிவுக்கு ரொம்ப வல்னரபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டி சொல்லிச்சு. இந்த 3 அறிக்கையும் அந்த அரசு வந்து எடுத்துக்கல. இல்லை, அளவுக்கு அதிகமாக பெஞ்ச மழைன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்களே. அளவுக்கு அதிகமான பெஞ்ச மழை தான். ஆனால் நம்ம அதையே வந்து முழு காரணமாக சொல்லி அந்த காரணத்துக்கு பின்னால் நம்ம ஒழிஞ்சிக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த தண்ணி அடிச்சுட்டு போனதில் பார்த்தீங்கன்னா 30-40 கிலோமீட்டர் தாண்டியெல்லாம் சடலங்கள் கிடக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யங் ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா தண்ணியுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது பெரிய பெரிய பாறைகளே வந்து தள்ளிட்டு வரக்கூடிய அளவுக்கான ஃபோர்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அதோடைய எஃபெக்ட் தான். இப்போ பெரிய பாறைகளும் நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து வழி முழுக்க டெபாசிட் ஆகிருக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பூவுலகில் நண்பர்கள் திரு லோகேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று அதிகாலை, அதாவது கடவுள் தேசம் என்று அழைக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்தில் ஒரே அழுகுரலாக நேற்று காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இதற்கு என்ன காரணம்? அதிகப்படியான பெஞ்ச மழை பொழிவு ஒரு காரணம், முக்கிய காரணம். அதை தவிர்த்து இன்னொரு பெரிய பிரச்சனை, இன்னொரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கட்டுப்பாடு அற்ற அங்கே வந்திருக்கக்கூடிய பெரிய கட்டிடங்கள், அதாவது மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். மேன் இன்டியூஸ்டு டிசாஸ்டர் இந்த லேண்ட்ஸ்லைடை பொறுத்தவரை. ஏன் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வயநாடு அது சுற்றியுள்ள பகுதியை பொறுத்தவரை லேண்ட்ஸ்லைடு ஹசார்டஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 2011 மாதவ் காட்கில் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈக்காலஜிஸ்ட், ஒரு பெரிய ஸ்காலரால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அறிவிக்கப்பட்ட பகுதி தான். ஸோ 2011 அப்போதைய கேரளா அரசும் அதை எடுத்துக்கலை. அதை எதிர்த்து போராட்டம் தான் செஞ்சாங்க. 2 வருஷம் கழித்து கஸ்தூரிரங்கன் தலைமையிலையும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈக்காலஜிக்கலாக சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. 2011 வந்து பார்த்தோம்னா அவர் மாதவ் காட்கில் கம்யூனிட்டியில் 3 ஜோனாக பிரித்து வச்சுருந்தார் அவர். ஸோ ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி. ஜோன் 1 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களோ எந்த ஒரு கட்டுமானங்களுமே மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜோன் 2 சில கட்டுமானங்கள் மேற்கொள்ளலாம், ஜோன் 3 நீங்கள் ஆப்வியஸாக மற்ற கட்டுமானங்கள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கேரளா அரசு வந்து எடுத்துக்கலை. அதே தான் வந்து கஸ்தூரிரங்கன் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியும் சொல்லிச்சு, அதையும் எடுத்துக்கலை. கேரளா அரசும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிச்சு. அவங்களும் கிட்டத்தட்ட இதே ஒரு அறிக்கையை தான் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 123 கிராமங்கள் வந்து இந்த நிலச்சரிவுக்கு ரொம்ப வல்னரபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டி சொல்லிச்சு. இந்த 3 அறிக்கையும் அந்த அரசு வந்து எடுத்துக்கல. இது வந்து ஒன்றிய அரசு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ண கமிட்டி. ஸோ இது எடுத்துக்கல. அதோடைய விளைவாக தான் வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த கமிட்டியை சொல்கிறத கேட்டுருந்தால் நிலச்சரிவை தடுத்துருக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்கலாம். நிலச்சரிவு மனிதர்களால் தடுக்க முடியாது அப்படின்னாலும் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உயிரிழப்புகளை நம்மளால் கண்டிப்பாக தடுத்துருக்க முடியும். இல்லை, அளவுக்கு அதிகமாக பெஞ்ச மழைன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்களே. அளவுக்கு அதிகமான பெஞ்ச மழை தான். ஆனால் நம்ம அதையே வந்து முழு காரணமாக சொல்லி அந்த காரணத்துக்கு பின்னால் நம்ம ஒழிஞ்சிக்க முடியாது. அளவுக்கு அதிகமாக பெஞ்ச மழை ஒரு முக்கிய காரணம். ஏன்னா கடந்த 3 நாட்கள்லாம் அங்கே வந்து 70 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு. நேற்று மட்டும் 28 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு. ஸோ அந்த மழை கூட இந்த பிரச்சனையும் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறோம். கட்டுப்பாடற்ற அந்த வளர்ச்சி திட்டங்களும் அதோடைய அளவுக்கு அதிகமாக பெய்கிற மழையும் ரெண்டுமே சேர்த்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கியிருக்கு.
இப்போ இவ்வளோ பெரிய இயற்கை சீற்றத்துக்கு மெயின் காரணமே இது வந்து மனிதருடைய குறைபாடு தான் அப்படின்னா இதே பூலிங் நண்பர்களுடைய சேர்ந்த சுந்தரராஜன் சார் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி? காலநிலை மாற்றம் ஒரு பெரும் பிரச்சனையாக தான் அது சொல்லிக்கிட்டு இருக்கோம். காலநிலை மாற்றம் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மனிதர் செயற்பாடுகளால தான் மிக முக்கிய காரணமாக காலநிலை மாற்றம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த மாதிரியான பெரிய ஒரு எல்லாமே வந்து தீவிர பிரச்சனைகளாக தான் வந்து உண்டாக்க போகுது. அதிகமான மழை, வெள்ளம், புயலுடைய எண்ணிக்கை, அதோடைய தீவிரத்தன்மை, இதனால சைடு எஃபெக்ட் லேண்ட்ஸ்லைட்ஸு, காட்டுத்தீ போன்ற நிகழ்வுகள் உலகம் முழுக்கவே பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ காலநிலை மாற்றம் மனித சமூகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கேரள அரசு பண்ணல. இதனால தான் இல்லைன்னா எவ்வளோ உயிர்களை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், அது 3 அறிக்கையை வந்து ஒரு 3 கமிட்டி வந்து கொடுத்த அறிக்கையை அவங்க பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. ஸோ அதுக்கு அது அந்த கமிட்டி சொன்னதை கேட்டிருந்தா நம்ம இன்னைக்கு ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகளை நம்மளால் தடுத்துக்க முடியும். இல்லை, இப்போ இந்த மழை பெய்யும் போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கப்படலை அந்த ஏரியா பகுதி மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்புகளை தான் நம்ம வந்து கணிக்க முடியாத பெரும் இழப்புகளை தான் வந்து இவ்வளோ மழை நம்மளால் அதை வந்து கணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ளட் வந்து லேண்ட்ஸ்லைடு ஏற்படும் அப்படின்னு ஃப்ளட் ஏற்படும்னு சொல்லிட்டு வேறு 2 கிராம மக்களை வந்து வேறு இடத்துக்கு தங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கணிச்சா மாதிரி நடக்கலை. வேறு ஒரு பக்கமாக இந்த ஃப்ளட் வந்து வெள்ளம் வந்து ஏற்பட்டுடுச்சு. அதோட சார்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு கணிக்க முடியாத நம்மளால் கணிக்கவே முடியாத பெரிய பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளும் தான் பெரிய பெரிய பாதிப்புகளை தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து உண்டாக்கியிருக்குன்னு தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் எந்த ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் கொண்டு வரும்போதோ அதை செயல்படுத்தும் போதோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு முக்கிய காரணமாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா தான் கிளைமேட் சேஞ்சாக இருந்தாலும் இப்போ மனிதரோட குறைபாடு இருக்குல்ல. இப்போ தேவையற்ற இடத்துல வந்து மரங்கள்லாம் வெட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதாவது காட்டுப்பகுதியில் வந்து இயற்கையை அழிச்சுப்பட்டு அங்கே வந்து ரிசார்ட் கட்டுறது, இது மாதிரி போன்ற சம்பவங்கள் இருக்குல்ல. அதான் நம்ம முன்னாடி கட்டுமானங்கள் அப்படின்னு சொல்கிறது இதுதான் நான் மென்ஷன் பண்ணேன். அங்கே வரக்கூடிய ரெசார்ட்ஸு, குவாரிஸு, மற்ற பெரும் திட்டங்கள் இது எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சாதாரண மக்களை நம்ம வந்து இது குறை சொல்லிட முடியாது. இங்கே ரிசார்ட் கட்டுறது பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் தான் கொண்டு வராங்களே தவிர்த்து எளிய மக்களுக்கு யாரும் அந்த பகுதியில் வந்து பெரிய பெரிய வீடுகளை வந்து அங்கே கட்டுறதில்லை. அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மண் சார்ந்து அவங்களுடைய மரமும் அவங்களுக்கு அந்த மண் எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க மரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு மற்றவங்களோட அவங்க அதில் ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. ஸோ அங்கே மரங்களை அழித்து பெரிய பெரிய ரெசார்ட்ஸு மற்ற பில்டிங்ஸோ இல்லை குவாரிஸோ வந்தனுடைய விளைவாக தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய நிலச்சரிவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால 2018 2024 வரை கேரளாவில் குறிப்பாக வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட்ஸ் இன் கிளைமேட் சேஞ்ச் இன் வயநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரளாவை பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக மழை பெய்யக்கூடிய நாட்கள் கம்மியாக இருக்குது, அதிகமான மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுவதும் அதுதான் செனாரியோ. ஸோ அதிக மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை வந்து நமக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை. நமக்கு அதிகமான மழை ஒரு நாளில் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அப்படின்னு பெய்யும்போது அது அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கோ இல்லை அந்த கெப்பாசிட்டி அந்த தாங்குதிறன் அளவுக்கான நகரங்கள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற இல்லை ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்? இதுவரை ஒரு 400 குடும்பங்கள் வந்து இன்னும் மீட்கப்படாத நிலையில் வந்து இருக்கிறாங்க. வைத்திரி தாலுக்காவில் இருக்கக்கூடிய 3 பகுதிகள் சூரமலை, முண்டகை போன்ற பகுதிகளில் வந்து 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மீட்கப்படாத நிலையில தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த தண்ணி அடிச்சுட்டு போனதுல பார்த்தீங்கன்னா 30-40 கிலோமீட்டர் தாண்டியெல்லாம் சடலங்கள் கிடக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், அது அதில் ஃபோர்ஸ் இருந்திருக்குமா? ஆமாம், உங்களுக்கு அது மலையிலேருந்து தண்ணி வர வழி தானே, ஆறு வழி தானே. ஆக்சுவலாக ஆறு ஓடுறது வந்து 4 ஸ்டேஜாக பிரித்து வச்சுருப்பாங்க. யங் ஸ்டேஜு, மெச்சூர் ஸ்டேஜு, ஓல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த யங் ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா தண்ணியுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது பெரிய பெரிய பாறைகளே வந்து தள்ளிட்டு வரக்கூடிய அளவுக்கான ஃபோர்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அதோடைய எஃபெக்ட் தான். இப்போ பெரிய பாறைகளும் நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் வீடியோஸ்லாம் பார்த்துருவீங்க. பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து வழி முழுக்க
டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஃபோர்ஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற நிலச்சரிவு இதுக்கு முன்னாடி எதுவும் ஏற்படல? இல்லை, 2015 ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 18 ஃப்ளட்டோடு சேர்ந்து கொஞ்சம் லேண்ட்ஸ்லைட் இருக்குது. 18க்கு அப்புறம் பார்த்தோன்னா கேரளாலே லேண்ட்ஸ்லைட்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து தொடர்ச்சியாக கூர்கில் 2020 ஒரு லேண்ட்ஸ்லைட் வந்திருக்கு. போன வருஷம் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்கு. கர்நாடகா இன்னொரு பகுதியிலும் வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்கு. நமக்கு நீலகிரி பகுதியிலும் லேண்ட்ஸ்லைட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் யூஸ் சேஞ்ச் பயங்கரமாக மாறி இருக்குது. அதோட நிலத்தோட தன்மை வந்து ரொம்ப அதிகமாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம அதிகமான லேண்ட்ஸ்லைட்ஸ் எங்கே பார்ப்போம் அப்படின்னா ரொம்ப லூஸான சாயில் இருக்கக்கூடிய பகுதி தான். லூஸான சாயில் செடிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதினா ஹிமாலயஸ் தான். ஏன்னா இமயமலை தான் வந்து யங்கஸ்ட் ஃபார்ம்டு மவுண்டெயின்ஸ். அது பூமியில் கடைசியாக உருவான மலை அப்படிங்கிறது வந்து இமயமலை தான். ஸோ ஒரு மலை எந்த அளவுக்கு ஓல்டாக இருக்கோ அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதோட செடிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் டைட் பேக்டாக இருக்கும். ஸோ இமயமலை ரொம்ப புதிய மலை அப்படிங்கிறதுனால அங்கே வந்து எப்பவுமே ஒரு நிலச்சரிவு வந்து வல்னரபுளாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செனாரியோ இப்போ இங்கே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தளவு ரொம்ப கடினமான பாறைகள் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நிலச்சரிவு? ஸோ நிலச்சரிவு வந்து எப்போ ஏற்படும், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சாயில் லேயர் வந்து வீக்கன் ஆகும்போது நிலச்சரிவு வந்து ஏற்படும். அது எதனால் அந்த வீக்கன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனை ஒன்று இருக்குது, வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு பிரச்சனை இருக்குது, நிலநடுக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது, ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி அதிகமாக இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஏற்படுறதுக்குன்னா ரீசனாக. ஸோ இங்கே மேலே இருக்க சாயில் வந்து உங்களுக்கு லூசன் ஆகும்போது, இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன், லேண்ட்ஸ்லைடு எரோஷன் மண் அரிக்கும் போது அந்த மண்ணை வந்து வேர்கள் வந்து பிடிச்சி இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து அதிகப்படியான எரோஷன் வந்து நடக்காது. எரோஷன் நடக்காதுன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அதிகப்படியாக நிகழாது. இப்போ அந்த மரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு பில்டிங்ஸ் பெரிய அளவில் கட்டுறதுனால அந்த செடிமண், நீங்கள் மேலே இருக்க மண் எடுக்கிறீங்க, அது மேலே இருக்க எடுத்துட்டா அடியில் உள்ளே இருக்க மண் என்ன நடக்கும், அது ஏதோ வகையில் உங்களுக்கு அதிகமான மழை பெய்யும் போதோ இந்த மாதிரி வெள்ளம் ஏற்படும் போதோ அந்த லேண்ட் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு போயிட்டு. இப்போ அந்த கேரளாவில் மட்டும் கிடையாது, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம எதிர்பார்க்காத மழைகள் அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கிளைமேட் சேஞ்ச் தான் ரொம்ப அதான் காரணமே. நம்ம அது வந்து ஒரு பக்கம் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுத்தும், பக்கம் பெரும் புயல்களை உண்டாக்கும், பெரும் மழைகளை உண்டாக்கும், அதனால் வெள்ளங்கள் ஏற்படும், வெப்ப அலைகள் வரும், அதிகமான டெம்பரேச்சர் ஏற்படும். ஸோ அந்த லேண்ட் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப தீவிரத்தன்மை கொண்டதாக கிளைமேட் சேஞ்ச் வந்து உண்டாக்கும். இந்தியாவுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகிற்கும், மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் பெரிய ஒரு சவாலாக இந்த காலநிலை மாற்றம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வயநாட்டில் நடந்த சம்பவம் மாதிரி அடுத்து தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நமக்கு இப்போ வயநாடுக்கு ஏன் இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது அவங்களுடைய பருவமழை காலம். இந்தியாவிலே முதல் முறையாக கேரளா மாநிலத்துக்கு தான் வந்து பருவமழை அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் வரும். ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு இதுதான் பீக் சீசன், அதிகமாக மழை பெய்யுது. நமக்கு வந்து அக்டோபர் நவம்பரில் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு வந்து அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய காலம். ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு மாதவ் காட்கில் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க, நமக்கு இங்கே நீலகிரி மாவட்டம் லேண்ட்ஸ்லைட்க்கு வல்னரபிள் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வயநாடு இஷ்யூவை, வயநாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்ம வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நிலச்சரிவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். நிலச்சரிவு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம இப்போ வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வயநாட்டில் பெஞ்ச மழை மாதிரி இதே நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி பக்கம் பெஞ்சாலும் இதோட பெரிய பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறீங்க? ஆமாம், நமக்கு என்னென்னா, நமக்கு இன்னும் நீலகிரியில் ஒரு நாள் 30 சென்டிமீட்டர் மழை அளவுக்கு இன்னும் நமக்கு பெய்யலை. ஸோ பெஞ்சது அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம பார்டர் தான் பிரித்து வச்சுருக்கோம். இது ஒரே லேண்ட்ஸ்கேப் தான், ரெண்டுமே வெஸ்டர்ன் காட்ஸ் தான், ஒரே மலை பக்கத்து மலை வேறு. ஸோ பாதிப்பு அப்படிங்கிறது பார்டருக்கு எல்லாம் வித்தியாசப்படாது. பாதிப்புங்கிறது மொத்தமாக தான். ஆமாம், பார்டர்லாம் தெரியாது. ஆமாம். ஸோ 30 சென்டிமீட்டர் அந்த மழை இங்கே பெஞ்சது அப்படின்னா இங்கேயும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத மழைகளாக பெஞ்சிச்சு. இப்போ தென் மாவட்டத்தில் பெஞ்ச மழை மாதிரி, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பெஞ்ச மழை மாதிரி இப்போ அடுத்த நேரம் இப்போ பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி தமிழ்நாட்டில்? டெம்பரேச்சர் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ, வெயில் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ, நமக்கு மழை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகப்படியான எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷன் அதிகப்படியாக நடந்ததுன்னா அதிகப்படியான
க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மழைப்பொழிவு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அளவு மழைப்பொழிவு இன்னொன்று 4-5 செனாரியோஸ்லாம் கூட சேர்ந்துருக்கு. எல்னினோ கண்டிஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. லானினான்னு இன்னொரு கண்டிஷன் எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அக்டோபர் நவம்பரில் இந்த லானினா கண்டிஷன் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இந்த தடவை பருவமழை இயல்பானதாக இருக்குமா, இல்லை இயல்பை விட அதிகமானதாக இருக்குமா, இல்லை போன வருஷம் பெஞ்சா மாதிரி ஒரு கோர தாண்டவத்தை உண்டாக்குமா அப்படிங்கிறது தான் தெரியும். சுனாமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி கடல் உள்வாங்குது. இதற்கு என்ன காரணம்? சுனாமி வந்து அது வந்து ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டதுனால உண்ட விளைவு அது. ஸோ ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது, கடல் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னா கடல் உள்வாங்கி உள்வாங்கி போவோம். அதிகமான பெரிய சுனாமி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். மற்றபடி கள்ளக்கடல் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. காரைக்காலில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது. அதே மாதிரி கன்னியாகுமரி பகுதிகளும் ஏற்பட்டது. இன்னைக்கு வந்து கேரளா பகுதியிலும் இந்த கள்ளக்கடல் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பார்த்தேன். ஸோ இது ஏன் நடக்குதுன்னு ரிசர்ச் அடிக்கடி ஏன் நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் வந்து இங்கே தேவைப்படுது. இப்போ இது மாதிரி ஒரு சம்பவத்தை இப்போ சென்னையில் நடந்தால் கூட சென்னை எந்த அளவுக்கு மூழ்க வாய்ப்பு இருக்கு அப்படி? புரியல. இப்போ இது மாதிரி கடல் பொங்கி இப்போ இது மாதிரி எர்த்குவேக் வரும்போது அடுத்த நடவடிக்கை. எர்த்குவேக் நிலநடுக்கத்தை வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ மழை அப்படின்னா புயல் உருவாகுது, இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்ட்டு நம்மளால் முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே மினிமமாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் பூகம்பம் அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது. ஸோ பூகம்பம் அது பூமிக்கடியில் ஏற்படுற அந்த ஷாக் வேவ்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அது இப்போ தான் நடக்கும், இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த இயற்கை சீற்றத்துக்கு மெயின் காரணமே உலகம் வெப்பமயமாததான காரணமா எப்படி? ஆமாம், அதுதான் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். காலநிலை மாற்றம்னா என்னென்னா அதிகப்படியான டெம்பரேச்சர் அதிகமாகுது பூமி முழுக்க. அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட பார்த்தோன்னா நமக்கு ஜூலை 21 தான் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாலேயே அதிகமான வெப்பம் பதிந்த ஒரு நாளாக இருக்குது. வந்து 1880 டேட்டாஸ் இருக்குது. அதிகப்படியான மழை கடந்த ஏப்ரல் மேடோ அவ்வளோ வெப்பம் இல்லை. இல்லை ஒரு நாளில் சொல்கிறேன். ஒரு நாளில் அதிகப்படியான டெம்பரேச்சர் பதிஞ்ச நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 21 தான். குளோபலாக சொல்கிறேன், குளோபல் ஆவரேஜ் சொல்கிறேன். 17.21 டிகிரி செல்சியஸ். ஸோ உங்களுக்கு குமுலேட்டிவாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அதிகமாக இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏப்ரல் மேல வந்து பீக் சம்மர். ஸோ அப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான சம்மர் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கலாம். இது பூமி முழுக்க ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். போலாரில் மைனஸில் இருக்கும், நமக்கு ட்ராபிக்கலெல்லாம் 30 இருக்கும், 30-40 இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்தி ஒரு ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பூமியோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து ஜூலை 21 17.21 டிகிரி வந்து பதிஞ்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா முந்தைய நாள் 17.09 டிகிரி செல்சியஸ் பதிஞ்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா போன வருஷம் ஜூலை 6 17.08 டிகிரி செல்சியஸ் வந்து பதிஞ்சது. ஸோ இப்படியே வருஷம் வந்து அந்த பிரேக் அதுவே அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. நமக்கு போன வருஷம்தான் வந்து அதிகமான வெப்பம் பதிந்த ஆண்டாக 2023 இருக்குது. ஸோ இப்படி ஹீட் அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வருஷம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதோடைய விளைவுகளாக தான் நமக்கு நம்ம கடலோர பகுதிகளில் அதிகமான புயல் உருவாகுது, அது பெருமழையை உண்டாக்கி வருது, வெள்ளங்கள் ஏற்படுது, இந்த மலையோர பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுறது. ஸோ இது எல்லாமே வந்து டெம்பரேச்சர் ரைஸ் அப்படிங்கிறது தான். இதுதான் நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்போ வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிலச்சரிவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடிக்கு மேலே உள்ள நம்ம சடலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்படி எடுக்க முடியுமா எப்படி? அந்த அளவுக்கு 10 அடி 15 அடி போயிருக்குமா? 10 அடி 15 அடி போயிருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அது எவ்வளவு ஃபோர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டை பார்க்கணும் ஆக்சுவலாக இவ்வளவு அடிக்கு மண் இப்போ வந்து செட்டில் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மீட்பு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஒத்துக்கணும். ஒரு பக்கம் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு போல. ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு மீட்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நேச்சர் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட்டும் வந்து அந்தளவுக்கு வெல் எக்யூப்டாக இல்லை. இன்னும் அது வந்து டெக்னாலஜிக்கலி இன்னும் கொஞ்சம்
வளரும், இன்னும் எவால்வ் ஆகும். இப்போ தொடர்ச்சியாக மழை பெஞ்சிருக்குல்ல, இப்போ அடுத்த நடவடிக்கை என்ன நடக்கும்? இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே 3 நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு உண்டான பாதிப்புகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மழை தொடர்ந்தால் பக்கத்தில் இருக்க பகுதியும் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் டிசாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ மழை பெய்யக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும்னு நம்ம தான் பார்க்கணும். இப்போ இதோட அதிக பாதிப்பு வருங்கிறீங்களா? அது மழை பொழிவை பொறுத்து. ஏன்னா முந்தானேத்தி 28 சென்டிமீட்டர் பெஞ்சது. அது 4 நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் அளவு. 70 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவான மழை ஒரு 4 நாளில் பெய்கிறது. ஸோ இன்னும் அந்த மாதிரியான அதிக மழை பெஞ்சதுன்னா இதோட பாதிப்புகள் அதிகம். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.